பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி எல்லாரும் உற்சாகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறீங்களா? என்னுடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எப்போவுமே அற்புதம் செய்கிற கடவுளாய் இருக்கிறார். தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் ஒரு நாள் கைவிடுறதில்லை. உங்களோட விசுவாசத்தை பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, உங்களை கனப்படுத்தி நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் தெய்வத்தை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை உங்களுக்காய் இந்த நேரத்திலே கடந்து வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து என்று சொல்லப்படுகிறது. அவர் எல்லாருடைய முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவர். அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அது எப்படி? அன்பு பிள்ளைகளே, தேவன் மனிதனை உண்டாக்கி ஆதாம் ஏவாள் என்கிறதான அங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அந்த குடும்பம் தீங்கிழைத்தது. அந்த குடும்பம் தேவனுடைய கட்டளையை மறந்து போனது. அவர்கள் தெய்வத்தை விட்டு தூரம் போன பொழுது அந்த மக்களுக்காக அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவர்களுக்கு தோலுடை கொடுத்து அவர்களை மறுபடி சரிப்படுத்தியது. அது மட்டுமல்ல, எந்த மனிதன் உறவிலே பிரிந்து போனானோ அந்த மனிதனை தேடி தெய்வம் கடந்து போய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையை கொடுத்தவர், ஒரு விமோசனத்தை கொடுத்தவர். அவன் பயந்து போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து அவனை கூப்பிட்டு வெளியே அழைத்து அவனுக்கு ஒரு நிரந்தரமான தோலுடையை கொடுத்தவர். ஒரு ஆடன்றைக்கு அடிக்கப்பட்டது. அந்த வண்ணமாய் இந்த நாளிலே உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் என்று. மனிதனுடைய சிருஷ்டிப்பில் எவ்வளவு அங்கே தவறிழைக்கப்பட்டதோ, எவ்வளவு அந்த மனிதன் எவ்வளவு தவறி விழுந்து போனானோ அந்த மனிதனை மறுபடி சீரமைத்த தேவன், மறுபடி அவனுக்கு ஒரு விமோசனத்தை கொடுத்தவர், உறவை கட்டி எழுப்பி கொடுத்தவர். இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? உன்னை தேடி நான் பக்கமாய் வந்து நிற்கிறேன் என்று சொன்னது போல நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், நீங்கள் தனிமையில இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு விமோசனம் கொடுத்து மறுபடி உயிர்ப்பிக்கிறதுக்கு தேவன் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். அன்பு பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார், ஒரு அற்புதம் செய்வார். அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அது வெட்கமடையாது. நீங்கள் இந்த நாளில் இந்த குடும்பத்தை குறித்து நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் பிள்ளைகளை குறித்து நான் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறேன், என் கண்ணீரை பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்றீங்களா? என் பிள்ளைகளை நல்ல படிக்க வைக்கணும் நான் நினைக்கிறேன், முடியல, என்னிடத்தில் திராணி இல்லை என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். நீங்கள் தனிமையில இருக்கிறீங்களா? நீங்க மிகவும் நெருக்கப்பட்டு போய் இருக்கிறீங்களா? அந்த நிலையில் இருந்து உங்களோட கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து நடத்த என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள். அவர் ராஜாதி ராஜன். அவர் மனுக்குலத்தை நேசித்தவர். அவர் மனுக்குலத்திற்காய் தன் ஜீவனை கொடுத்தவர். மிகுதி காரியங்களை எப்படி செய்யாமல் இருப்பார்? அவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக செபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்து, ஒரு அற்புதம் செய்து, உடைய கண்ணீர்கள் யாவையும் துடைத்து கலிகூற பண்ணுங்க சுவாமி. நீங்க பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.